ஆனால் ரீசெண்டாக உங்கள் சேனலில் நில அளவை பற்றியான ஒரு பழைய ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணாமல் புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி முக்கியமாக இந்த பிரச்சனை எங்கே வரும் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புறங்களில் தான் அதிக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. மக்கள் பணம் கட்டிடுவாங்க, ஆனால் வராமல் அடுத்த ஆளுக்கு லேட்டாக கட்டினவங்களுக்கு போய் அளந்துட்டு போயிடுறாங்க. இது மாதிரி ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அது சம்மந்தமாக வீடியோ பதிவு விட்டுருங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நில அளவையை பொறுத்த வரைக்கும் முன்னாடி போய் பணம் நேரடியாக கட்டி ட்ரெஸரியில் பணம் செலுத்திட்டு எப்போ வருவாங்கன்னு வீடியோட போய் தூங்கிட்டு இருப்போம். இப்போ எல்லாமே ஆன்லைனில் உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கத்துக்கு 200 பே பண்ணலாம். இப்போ நான் எனக்கு 2 பக்கம் தான் அளக்கணும்னா 400 பே பண்ணி என்ன பண்ணிடலாம்னா ஆன்லைனில் நான் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நிலை வெப்சைட்லேயே போய் அதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண முன்னாடிலாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் உடனே மனு சேர்த்து கொண்டு போய் நம்ம சர்வே டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். மனு கொடுக்கணும், அளக்கிறதுக்கு மனு கொடுக்கணும். இப்போ அப்படி கிடையாது. ஆல்ரெடி பணம் கட்டணுன்னே அதுவே ஆட்டோமேட்டிக் என்ன செய்யுதுன்னா விண்ணப்பம் என்ன ஏற்றணும்னா சீனியாரிட்டி முறைப்படி இப்போ என்ன செய்யணும்னா அளக்கணும். முன்னாடிலாம் அந்த சீனியாரிட்டி முறைப்படி கிடையாது. என்னென்னா இப்போ நீங்கள் பணம் கட்டி 3 மாதம் ஆச்சு அப்படின்னு வச்சுங்களேன். பிரபு பணம் கட்டி 3 மாதம் ஆச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் பணம் கட்டுறேன் அப்படின்னா நான் பணம் கொடுக்க தயாராக இருக்கேன். அளக்கிறதுக்கு நான் பணம் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு உங்களை நீங்கள் 3 மாதம் வெயிட்டிங்கில் தூக்கி வச்சுட்டு எனக்கு நிலத்தை அளந்து கொடுத்துருவேன். ஏன்னா நான் பணம் கொடுக்க தயாராக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ பண்ண முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரபுக்கு அளந்து கொடுத்தா தான் எனக்கு அடுத்த விட்டு அளக்க முடியும். விண்ணப்ப நிலை அப்படியே சரியாக அப்படியே என்ன செய்யணும்னா சீனியாரிட்டி முறைப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும். அதனால இப்போ என்ன போர்ச்சரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொபைலுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. மொபைலுக்கு மெசேஜ் அனுப்பி இந்த காலையில் நாங்கள் அளக்க வாரோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இவங்க அந்த மொபைலில் இருக்க மெசேஜை பார்த்தா தான் போச்சு. பார்க்கலைன்னா கூட இவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லையா, அது அளக்க வரேன்னு சொல்கிறாங்க, அளக்க வரமாட்டாங்க. அதே சாயந்தரம் என்ன ஆயிருக்குது, அளந்து முடிச்சுட்டோம் சொல்லி மெசேஜ் வந்து. இதில் என்ன நான் கூடுதலாக விழிப்புணர்வு மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, நில அளவை நீங்கள் பணம் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபோன் நம்பர் ரொம்ப கட்டாயமாக நீங்கள் அந்த அந்த பணம் கட்டும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா எனக்குங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அது மூலம் தான் உங்களுக்கு மெசேஜ் மூலம் தான் அவங்க அளக்க வராங்களா வரலைங்கிற தகவலே உங்களுக்கு வருது. அப்படிங்கிறோம் அதில் போச்சரி நடந்துச்சா நம்மளுக்கு எப்படி தெரியும்? மெசேஜ் வந்தால் தெரியும். ஒருவேளை மெசேஜே வராமல் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்காம இருந்தால் அவங்களே க்ளோஸ் பண்ணி விட்டு முடிச்சு விட்டு தான் உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு நபர் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணாருன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி விட்டார். காலையில் நிலம் அளக்க வர ஒரு மெசேஜ் வந்துச்சு. சரி ஓகே, நான் எல்லாத்தையும் எடுத்து தயாராக இருக்கும்போது பார்த்தா வரவே இல்லை. சாயந்தரம் ஒரு மெசேஜ் என்ன வருது அப்படின்னா அளந்து முடிச்சுட்டோன்னு மெசேஜ் வருது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அதை பார்த்த உடனே. இப்படியா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ அதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீனியாரிட்டி முறைப்படி அளக்கணுங்கிறக்காண்டி இந்த வேலையை சர்வே டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்குது. பொதுவாகவே பணம் கட்டினா 90 நாட்களுக்குள்ள அளந்து கொடுக்கணுங்கிறது விதிமுறை. அது ஏற்கனவே 2020 ஒரு வழக்கு போட்டால் அந்த வழக்கு மூலம் 2021 மார்ச் மாதத்தில் அரசாங்கம் ஒரு ஜியோ பாஸ் பண்ணி அந்த ஜியோன் அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் நில அளவையில் என்ன செய்யணும்னா அந்த ஃபார்முலா கடைபிடிக்கணும். ஸோ ஆனாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப மோசமான நிலையை தான் சர்வே டிபார்ட்மெண்ட் கடைபிடிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் நிலத்தை அளக்க வரோம்னா உங்கள் நிலம் பிரச்சனையில் இருக்குது, சுற்றி இருக்க 4 பேரும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா 4 பேருக்கு மறுபடியும் சம்மன் வைக்கணும். சம்மன் வச்சு தான் அந்த நிலத்தை அளக்கவே வரணும். அதான் விதிமுறை. ஆனால் என்னன்னா 4 பேருக்கு யாருக்குமே சொல்றதில்லை. இவங்களா அளக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதில் யாராவது 2 பேரும் ஊரில் இல்லை அப்படின்னா அவன் திரும்ப என்னை கேட்காம எப்படி நிலத்தை அளக்கணும்னு சொல்லி அந்த கலை பிடியும் போடுவான். ஆமாம், இப்படியும் போடுறான். இந்த பிரச்சனையை சர்வே டிபார்ட்மெண்ட் என்ன செய்யறாங்கன்னா உருவாக்குறாங்க. அதே மாதிரி நாங்கள் அளந்து கொடுத்துட்டோங்கிற சான்றிதழ போலி அவங்களே கிரியேட் பண்ணி என்ன பண்ணா அந்த வெப்சைட்ல வைக்கிறாங்க. அந்த எஃப்எம்பி தான் அளந்தோம் அப்படின்னா அந்த எஃப்எம்பியை தூக்கி ஏற்கனவே இருந்த எஃப்எம்பியை அப்படியே தூக்கி மறுபடியும் அளந்த அம்சலே கணக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் போர்ச்சரியான வேலையை சர்வே டிபார்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேள்வி கேட்கணும் அப்படின்னா இதற்கென்று நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நம்ம என்ன செய்யணும் கையில் எடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா அளந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனாங்கன்னா எந்த நேரத்துக்கு அளந்து இந்த விண்ணப்ப எண்ணை போட்டு இந்த விண்ணப்ப எண்ணை நான் பணம் கட்டினது இந்த தேதியில் நான் பணம் கட்டியிருக்கேன். ஸோ இந்த விண்ணப்பத்தை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அளந்து கொடுத்துட்டோன்னு சொல்றீங்க. அளக்க வந்த அலுவலருடைய பேர் என்ன, அவருடைய முகவரி என்ன, எந்த பதவியில் இருக்காரோ ஒரு ஃபோன் நம்பர் என்ன, எந்த நேரத்தில் அளந்தீங்க அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக உருவாக்கி நம்ம என்ன செய்யணும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கேட்கும்போது கண்டிப்பா அவங்க போர்ச்சரி ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பதில் கொடுத்தானே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில அவங்க சிக்கிக்குவாங்க. இதையும் தாண்டி என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏடிஓ கோப்பெல்லாம் முன்னாடி ஒரு உட்பிரிவு பண்ணி பட்டா மாறுதற்கு ஏடிஓ கோப்பு பராமரிச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் அந்த ஏடிஓ கோப்பு பேப்பரா யூஸ் பண்ணாதீங்க, வட்டாட்சியர் கவனத்துக்கு அது போக தேவையில்லை, சர்வே டிபார்ட்மெண்ட் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் பேப்பர்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ நீங்கள் உட்பிரிவு பட்டா மாறுதல் அந்த சம்மந்தமான நிகழ்வுகள் எல்லாம் கடந்த 2 வருஷத்துல எங்கள் ஏரியாவுக்கு யார் உட்பிரிவு பண்ணி பட்டா மாறுதல் பண்ணியிருக்கீங்க அந்த கோப்புகள் நம்ம ஆய்வு செய்யணும் சொல்லி நம்ம உள்ள போய் உட்காந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் நோன்னாவே சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்க பல பிரச்சனை நம்மளால என்ன செய்யணும்னா சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ சமீபத்தில் வீடியோ வெளியிட்டது இந்த இதை தான் வெளியிட்டிருந்தேன். அதனால கோலைஃப் யூடியூப் சேனல் உறவுகளுக்கும் நான் இதை சொல்லிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.
அதனால ஆர்டிஐ எப்படி எழுதணும் அப்படின்னு ஏற்கனவே பிரபு அவர்கள் நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்க அதை தொடர்ச்சியா பாருங்க. இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி மேலும் ஊக்கத்தை ஏற்படுத்தணும் நான் கேட்டேன். இதில் இன்னொரு கேள்வி ஒன்று, இப்போ நம்ம மனு கொடுக்கும் போதே பணம் கட்டும் போதே நம்ம ஃபோன் நம்பரை கம்பல்சரியாக கொடுக்கணுன்றீங்கல்ல, சப்போஸ் மெசேஜ் வந்து அளந்துட்டோம்னு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அதுதான் நான் சொன்னேன். ஆர்டிஐ மூலம் மட்டும் அளந்துட்டோம்னு சொன்னோன்னே அவன் மெசேஜ் வருதுல்ல, அந்த மெசேஜையே என்ன செய்யணும்னா நம்ம அப்படியே நம்ம ஆர்டிஐல கேட்டு இந்த தேதியில இந்த நேரத்துல மெசேஜ் எனக்கு வந்துச்சு, நீங்க அளந்து கொடுத்தோம்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க. அளந்து கொடுத்த அலுவலர் யாரு, யார் யார் வந்து அளந்தாங்க, எந்த நேரத்துல அளந்தீங்க, அளக்கும் போது யாரு கூட இருந்தா, இதெல்லாம் நீங்க ஆர்டிஐல கேட்கணும். அளந்து முடிச்சும் போது நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப நான் நில பிரச்சனையில இருக்கேன், என் நிலத்தை அளக்குறாங்க அப்படின்னா அளந்து முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஒப்பீனியன் சைன் வாங்கணும். என்னோட ஒப்பீனியன் சைன் வாங்கணும். என்னோட ஒப்பீனியன் சைன் இல்லாம நீங்க எப்படி வந்து அறிக்கை நீங்க சப்மிட் பண்றீங்க? ஆமா. அப்ப அந்த கேள்வி நமக்கு யார்கிட்ட கையெழுத்து வாங்கி நீங்க இந்த அறிக்கை சப்மிட் பண்றீங்க அப்படிங்கிறத நம்ம கேள்வி எழுப்பணும்னா, நிச்சயம் அந்த அறிக்கை கொடு, யார்கிட்ட ஒப்பீனியன் கையெழுத்து வாங்கின அந்த அறிக்கை கொடு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதுக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இண்டிவிஜுவலா முறையில நம்மள தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கூட நம்மளோட பிரச்சனையை சரி பண்ணலாம். இப்போ வந்து பணம் கட்டிருப்பாங்கல்ல, இப்போ அது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் பணம் கட்டணும்ல? அதுதான் நம்ம கேள்வியா வைக்கணும். நம்ம அடுத்து போராடணும். அடுத்து நில அளவை சம்பந்தமான யார் சர்வேர் பிரச்சனை பண்றாரு அப்படின்னா அடுத்து வந்து நில அளவை பிரிவுக்கு புகார் கொடுத்து அல்ல கலெக்டர் நம்ம ஜிடிபி மனு நாளில் போய் நேரடியாக வந்து இந்த சர்வே பண்ண இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி ஆதாரத்தோட நம்ம கொடுத்து அவங்கள கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணோம்னா நிச்சயமா அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஃப்ரீயாவே மறுபடியும் அளந்து கொடுப்பாங்க. நிச்சயமா ஃப்ரீயா அளந்து கொடுப்போம்ல, அவங்கள கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அப்ப அந்த விண்ணத்தை ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்னு அவங்க கேள்வி எழுப்பும் போது அவங்க வந்து அளந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. மகிழ்ச்சி.